எண்ணெய் தேய்ச்சி ஏன் குளிக்கணுன்றாங்க? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு காரணமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவுக்கு அதிகமான சூட்டை தருகிறது. நாம் சாப்பிட்ற சாப்பாடு என்னது? இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, அப்புறம் மாமிச உணவு, முட்டை உணவு, பால், தயிர், மோர், வெண்ணெய், இது எல்லாமே மனித உணவு கிடையாது. இது எல்லாமே பிற உயிரினங்களுடைய உணவு. மனித உணவுங்கிறது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். இதை அவிச்சோ பச்சையாவோ சாப்பிடணும். உப்பு கூட சேர்க்கக்கூடாது, மசாலா கூட சேர்க்கக்கூடாது. இதுதான் மனித உணவு. மனித உணவை மட்டுமே சாப்பிட்டா நம்ம உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகாது. நம்ம எண்ணெய் தேய்ச்சி ஏன் குளிக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக சூடாகுது. காரணம் நாம் சாப்பிட்ற இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, கேக்கு, பப்ஸு, இந்த மாதிரியான மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இது போன்ற அளவுக்கு அதிகமான சூட்டை தருகிற உணவுகளை நாம் சாப்பிடுவதால் தான் நாம் அந்த சூட்டிலேருந்து உடம்பை பாதுகாக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது ஒன்றும் தற்காலிக ஒரு நடைமுறை தான். தற்காலிகன்னா இப்போதுள்ள வாழ்க்கை முறையில் நாம் தவறான உணவுகளை சாப்பிட்றோம். அந்த உணவினால் ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான சூட்டை அந்த சூட்டிலேருந்து உடம்பை பாதுகாத்து கொள்ள அதுக்காக தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது இப்போ எதிர்காலத்தில் 2040 தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. இயற்கையோடு இணைந்து நம்ம வாழ போகிறோம். இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது என்னென்னா அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை, உணவுகளை உற்பத்தி செய்து கொள்வது. அப்படின்னா எண்ணெய் என்பது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏற்றதா? எல்லாராலையும் எண்ணெயை உற்பத்தி செய்ய முடியுமா? அவரவர் தேவைகளை உற்பத்தி செய்வது, அதுதான் மனிதர்களுடைய தேவை. எதையெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே உற்பத்தி செய்ய முடியுமோ அதுதான் மனிதர்களிடம் இருக்க போகுது. அதை வச்சு தான் மனிதர்கள் வாழ போகிறாங்க. இது எண்ணெய்ங்கிறது ஒரு வியாபார பொருள். அது எல்லாராலையும் உற்பத்தி பண்ண முடியாது. வியாபாரங்கிறது எப்போ வந்தது? இந்த பணம் எனும் நடைமுறை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வியாபாரம், விற்பனை அது வந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய்ங்கிறதே கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா மக்கள் எல்லாராலையும் எதை உற்பத்தி பண்ண முடியாது? எண்ணெயை உற்பத்தி பண்ண முடியாது. அப்படின்னா அப்போ எண்ணெய் என்பது மனித வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு இருக்காது. எல்லாராலையும் எண்ணெயை உற்பத்தி பண்ண முடியாது. அப்படின்னா எண்ணெய் என்பது மனித வாழ்க்கையில் இடம் பெறாது. இல்லை உற்பத்தி பண்ண முடியுமா? இப்போ தேங்காய் எண்ணெயை உற்பத்தி பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? தேங்காய் எண்ணெயை தேங்காவை உரலில் போட்டு இடித்து காய வச்சு உரலில் போட்டு இடித்தா எண்ணெய் வரும் அப்படின்னா அது எடுக்கிறது ஈஸி. அப்படின்னா அந்த மாதிரி ஒருவேளை எடுப்பதற்கு எதெல்லாம் ஈஸியோ, எண்ணெய் எடுப்பதற்கு எதெல்லாம் ஈஸியோ அதுதான் மனிதர்களின் மனிதர்கள் பயன்படுத்த போகிற எண்ணெயாக இருக்க போகுது. இப்போ எள்ளெல்லாம் நீங்கள் எண்ணெய் எடுக்கணுன்னா அதுக்கு செக்கு அது போன்ற இயந்திரங்கள் தேவை. அப்போ எப்படி எண்ணெய் எடுக்கணும் அப்படிங்கிறதே ரொம்ப கடினமான ஒரு நடைமுறை. அப்படின்னா தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவரவர் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்குற அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை 2040 அப்புறம் வருது. அப்போ அவரவருக்கு தேவையான எண்ணெயை உற்பத்தி பண்ண முடியுமா? நல்லெண்ணெயை உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்னா கண்டிப்பாக மனித வாழ்வில் நல்லெண்ணெய் என்பது இடம்பெறாது. அது தேவையும் இல்லை. ஏன்னா தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்க உணவு முறையே மாறப்போகுது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இதை பச்சையாகவே வேக வச்சோ சாப்பிடுவாங்க அல்லது சுட்டு சாப்பிடுவாங்க. உப்பெல்லாம் கூட சேர்க்க மாட்டாங்க. அப்படி சாப்பிடும்போது அவர்களுக்கு உடல் அளவுக்கு அதிகமான வெப்பம்லாம் ஏற்படாது. அப்போ நல்லெண்ணெய் என்பது அவர்களுக்கு தேவையில்லை. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி தான் நமக்கு தேவை. இன்றைய காலகட்டத்தில் தான் நாம் உண்ணுகிற உணவு எல்லாமே அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமான சூட்டை உடலில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த சூட்டிலிருந்து உடம்பை பாதுகாத்துக்கொள்ள நமக்கு நல்லெண்ணெய் தேவைப்படுகிறது. நல்லெண்ணெயை தயாரிப்பதற்கு இயந்திரங்களும் இருக்குது. அதுக்குன்னு தனியாக பயிற்சி பெற்றவர்களும் இருக்கிறார். அவர்கள் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கிறார்கள். இது தற்சார்பு வாழ்க்கை முறை கிடையாது. இந்த காலம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் என்பது பிறர் சார்பு வாழ்க்கை முறை. பிறரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நமது தேவைகளுக்காக நாம் பிறரை சார்ந்து இருக்கிறோம். ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே உள்ள நமது தேவைகள் எல்லாமே கடினமானதாக இருக்கிறது. கடினமான நடைமுறைகள் மூலம் மக்களுக்கு பெறப்படுவதாக இருக்கிறது. அதனால் இது தற்சார்பு வாழ்க்கை முறை கிடையாது. இது பிறர் சார்பு வாழ்க்கை முறை. அப்போ அந்த பிறர் சார்பு வாழ்க்கை முறை மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நல்லெண்ணெய் நம்ம சொல்லலாம். அப்போ அப்படி இருக்கும்போது நல்லெண்ணெய் என்பது இந்த காலத்தில் தான் நமக்கு கிடைக்கும். 2040 அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். 2040 அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். அப்படின்னா
தற்சார்பு வாழ்க்கை முறை வந்துடும். வியாபாரம், விற்பனை, பணம்ங்கிற நடைமுறை இருக்காது. மக்கள் வந்து பிறருடைய தேவையை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு விற்பனை செய்ய முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. அவரவர் தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ அவரவருக்கு தேவையான நல்லெண்ணெயை உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது நல்லெண்ணெயோட பயன்பாடே இன்னும் கொஞ்சம் காலம்தான். மனிதர்களிடம் இந்த நல்லெண்ணெயோட பயன்பாடு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்க போகுது. 2040 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மனித வாழ்விலிருந்து படிப்படியாக ஒரு சில 10-15 வருடங்கள்லேயே மனித வாழ்விலிருந்து அது விடைபெற்றுவிடும். அதன் பிறகு நல்லெண்ணெய் என்பது மனிதர்களுக்கு கிடைக்காது, அது தேவையும் இல்லை. ஏன்னால் மனித உணவு முறையே மாறப்போகிறது. தற்போதுள்ள உலகில்தான் மக்கள் மாமிசம் சாப்பிடுவார்கள், அரிசி, கேழ்வரகு, கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவார்கள். அப்போ அளவுக்கு அதிகமாக உடலில் உஷ்ணமாகுது. அளவுக்கு அதிகமான ஆற்றலை பெறுவதற்காக தான் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டுமென்றால் அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை உடம்பில். அதை பெறுவதற்காக தான் இவர்கள் இந்த உணவை சாப்பிடுகிறார்கள். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய். அதுவே 2040 அப்புறம் இயந்திர அறிவியலும் சேர்ந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும். அது எளிமையான உலகம். அந்த உலகத்தில் வாழ்வதற்கு மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எளிமையான ஆற்றலே போதும். அந்த எளிமையான ஆற்றலை தருவதற்கு மனித உணவுகள் போதுமானது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இந்த மனித உணவுகளே போதுமானது. இந்த மனித உணவுகளை சாப்பிடும் பொழுது உடலில் அளவுக்கு அதிகமான வெப்பம் ஏற்படாது. அப்போ நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எண்ணெயின் தேவை என்பது எதிர்காலத்தில் தற்சார்பு வாழ்க்கை முறையில் மக்களுக்கு தேவைப்படாது. எளிமையான வாழ்க்கை வாழ்வதால், எளிமையான ஆற்றலை தருகிற உணவுகளை உண்பதால் அவர்கள் உடல் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை அடையாது. அதனால் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆக எண்ணெயின் பயன்பாடு 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போது. அத்தோடு எண்ணெயின் பயன்பாடு மனித வாழ்வில் இருந்து நீங்கிவிடும் என்பதுதான் உண்மை.